Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video. And today's video is about how to prepare the subject compiler design for analyst exam November-December 2025. The subject code is CS3501 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion, important question discussion, and question paper discussion for this particular subject, compiler design. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021 ரெகுலேஷன்ல இருந்தாலும் இது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சப்ஜெக்ட் தான் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வைஸ் நீங்க தியரிட்டிக்கலா படிச்சாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். கொஸ்டின் பேப்பர்ல இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன்ல நீங்க கிராமர் ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றீங்க இல்ல ஏதாவது ஒரு அல்காரிதம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ரியல் டைமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியணும், ரைட்? சோ வாட் எவர் டெக்னிக்ஸ் விச் யூ ஃபாலோ, ரைட், அது ஒரு எக்ஸாம்பிள்ஸோட படிங்க. சோ தட் அது தியரிட்டிக்கலா கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும் அண்ட் எக்ஸ்பிரஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு டு இட், ரைட்? சோ வித் திஸ் we will start this particular video. And இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்லயுமே ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 4 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா சாய்ஸ் இல்லாம படிங்க அண்ட் ப்ரொவைடட் எந்த கான்செப்ட் படிச்சாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியுற மாதிரி படிங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூனிட் வைஸ் டிஸ்கஷன். ஸோ யூனிட் வைஸ் டிஸ்கஷன்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு கம்பைலர்ஸ் அண்ட் லெக்சிக்கல் அனாலிசிஸ். ஸோ இதுல வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெக்சிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்றோம், அதுல கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும், ரைட்? அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் ஃபார் ஸ்பெசிஃபையிங் லெக்சிக்கல் அனாலிசிஸ் அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் ஆட்டோமேட்டா என்எஃப்ஏ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சிமிலர்லி யூனிட் 2 பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் அனாலிசிஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்ஸ், ரைட்? இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ல கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம், ரைட்? அண்ட் சிமிலர்லி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்சர், இந்த 2 பார்சர் ரொம்ப முக்கியம். தட் இஸ் பார்சர், ப்ரெடிக்டிவ் பார்சர் அண்ட் as well as எல்ஆர் பார்சர். இது அல்காரிதமாவும் கேட்கலாம். And similarly வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த error handling and recovery in syntax analyzer. This is very very important thing. And unit 2 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாஸ்டாவே இருக்கும். And similarly வந்து இதுல ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க படிக்கணும். And unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா once again இதுல வந்து syntax, construction of syntax tree இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். இதுல இந்த syntax directed definitions FDD இத பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு क्वेश्चन இருக்கும். அது வந்து டாப் பாட்டம் அப்ரோச், டாப் டவுன் அப்ரோச் இல்ல எவல்யூஷன் ஆஃப் எஸ்மா அட்ரிபியூட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ், ரைட்? அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த translation of analysis, translation of expressions and then equivalence of type expressions இதெல்லாமே 8 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய क्वेश्चंस. Similarly பேக் பேட்சிங் இதெல்லாம் முக்கியமான கீ ஏரியாஸ். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய இந்த क्वेश्चन issues in the design of code generator. It is very important concept. Similarly design of simple code generator and கண்டிப்பா இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷன் அண்ட் அலோகேஷன்ல அந்த டெக்னிக்ஸ் என்ன, அந்த மெத்தட்ஸ் என்ன கண்டிப்பா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிமைசேஷன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கோட் ஆப்டிமைசேஷன், அனதர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஆப்டிமைசேஷன். இது ரெண்டுத்துல இருந்து கண்டிப்பா क्वेश्चन வரும். இதுல கண்டிப்பா பீட் கோட் ஆப்டிமைசேஷன், டிஏஜி ஆப்டிமைசேஷன். இந்த டிஏஜி ஆப்டிமைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், கண்டிப்பா அதை படிங்க. அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃபிஷியன்ட் டேட்டா ஃப்ளோ அல்காரிதம் அண்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் டிசைன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஸோ ஒரு யூனிட்லயுமே ஒரு 4 டாபிக்ஸ் ஆகுது நல்லா படிச்சீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்? இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா I have given this particular compilers principle techniques and tools வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கா கொடுத்துருக்கேன். அண்ட் 3 to 4 years of question paper download லிங்கா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி படிங்க. அண்ட்
புக் வந்து இந்த புக்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ், இந்த புக்ல இருக்கிற கோடிங்ஸ் யூஸ் பண்ணி படிங்க. So that will be very useful for you. And important question discussionல யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா phases of compiler, finding the automata and its types, role of lexical analyzer. இந்த மூணு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது இல்லாம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மினிமைசிங் ஆஃப் டிஎஃப்ஏ இதுவும் பாருங்க. டிஎஃப்ஏ யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஷன்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஐ வுட் ப்ரிஃபர் இந்த 4 கொஸ்டின் கன்ஃபார்மா படிங்க. அதுலயும் இதை ஹைலைட் பண்ணிருக்க எல்லா கொஸ்டின்ஸும் ஷோர் ஷார்ட்டா படிச்சிருங்க. டாப் டவுன் பாசிங் அது வந்து பாஸ் ஃப்ரீ அப்படின்னு கேட்டா இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும், ரைட்? ஸோ இது டெக்னிக்ஸ் தான் இது. ஸோ அதனால இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்ஸும் ஃபுல்லா நல்லா படிச்சிருங்க. டிசைன் ஆஃப் சின்டாக்ஸ் அனலைசர் and then error handling process and recovery in syntax analysis. This is very important question. And similarly in the LR parsing algorithm and similarly recursive decent parser algorithm. இது படிக்கும்போது வாட் இஸ் வாட் ஆஃப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா இந்த 4 கொஸ்டின் படிக்கணும். Steps to construct the syntax trees, design of predictive translator, address code and its implementation, type checking and intermediate code generation. இதெல்லாம் ஸ்பிளிட்டர்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் கன்ஃபார்மா இந்த பர்டிகுலர் ஏரியா பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எஸ் ஆட்ரிபியூட் டெஃபினிஷன் இதெல்லாம் வந்து 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ்ல ஸ்பிளிட்டப்பா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பேட்ச் மேட்சிங், சின்டாக்ஸ் ட்ரீ. அப்ப இந்த 4 கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு இந்த கொஸ்டின் ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் பண்ணுங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் மட்டுமே ஸ்பிளிட்டர்ஸா கேட்டாங்க அப்படின்னா யூ வில் பி இன் ட்ரபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ்லயும் இது வந்து ஒரு 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ்லயும் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ அதனால இந்த 4 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். அண்ட் யூனிட் 4 ஒன்ஸ் அகெயின் issues in design code generator, subdivision runtime memory into code and data areas. இது கொஞ்சம் ஸ்பிளிட்டர் பண்ணி கேட்டிருக்காங்க, அதாவது மாத்தி கேட்டிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷன் கான்செப்ட்ஸ் தான், ரைட்? அண்ட் similarly ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோட் ஜெனரேட்டர். அதுல என்னென்ன ஸ்டோரேஜ் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதுல வந்து ஸ்டாட்டிக், ஸ்டாக் ஆர் ஹீப் அலோகேஷன் எது வேணா தனித்தனியா 8 மார்க்ஸ்ல இல்ல கம்பைனா 16 மார்க்ஸ்ல கேட்கலாம். அண்ட் similarly டிசைன் ஆஃப் சிம்பிள் கோட் ஜெனரேட்டர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். கண்டிப்பா இந்த 4 கொஸ்டின் படிச்சிருங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பீப்கோல் ஆப்டிமைசேஷன், டிஏஜி, ரீசெட் டென்செட் கம்பைலர் டிசைன். இந்த 3 கொஸ்டின் நல்லா பார்த்தீங்கன்னாவே that is more than enough. பட் இந்த எஃபிஷியன்ட் டேட்டா ஃப்ளோ அல்காரிதம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யூனிட் 5ல இருந்து கன்ஃபார்மா பார்சி கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த கான்செப்ட் எடுத்து பார்சி கேட்டாங்கன்னா உங்களால ஈஸியா எழுத முடியும். அப்போ அந்த கான்செப்ட் மட்டுமா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா யூனிட்லயும் ஐ ஹவ் given 4 questions. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா given you 3 to 4% papers. அதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கன்ஃபார்மா படிங்க. அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் இல்லாம இப்ப நம்ம விட்ட ஏரியாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் விட்டுருக்கோம். அந்த ஏரியாஸ்லாம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த கம்பைலேஷன், இன்டர்பிரேஷன், லாங்குவேஜ் ப்ராசஸஸ், ரைட்? இந்த கம்பைலர்ஸ், ரெகக்னிஷன் ஆஃப் டோக்கன்ஸ், ரெக்ஸ் டூல் இதெல்லாம் விட்டுருக்கோம். இதெல்லாம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் சமயம் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா design of syntax analyzer for sample language, and similarly வந்து general strategies, இந்த grammars, role of parser, right? And introduction to LAL parser இதெல்லாம் விட்டுருக்கோம். இதெல்லாம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க டைம் இருக்கும் பட்சத்துல. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன கொஸ்டின்ஸ் அண்ட் as well as கொஸ்டின் பேப்பர்ல இருக்க 2 மார்க்ஸ் மட்டும் பார்த்தாவே போதும், ரைட்? அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு 6 to 7 2 மார்க்ஸ் எழுத முடியும். அட்லீஸ்ட் 5 to 6 2 மார்க்ஸ் தான் எழுத முடியும். And similarly யூனிட் 3ல நம்ம விட்ட ஏரியாஸ் பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் செக்கிங் அண்ட் இன்டர்மீடியட் லாங்குவேஜஸ், ரைட்? இந்த சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன், ரைட்? இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். இதெல்லாம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிமல் கோட் ஜெனரேஷன் ஃபார் எக்ஸ்பிரஷன், ரைட்? அண்ட் similarly வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் கோட் ஜெனரேஷன் அண்ட் இந்த டைனமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன் இதெல்லாம் விட்டுருக்கோம். அதெல்லாம் வாட் இஸ் வாட் படிங்க. பேசிக் பிளாக்ஸ் அண்ட் ஃப்ளோ கிராஃப்ஸும் விட்டுருக்கோம், ரைட்? அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா விட்டுருக்கோம். குளோபல் டேட்டா ஃப்ளோ அனாலிசிஸ், ரைட்? அண்ட் வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களால ஒரு 8 to 9 கொஸ்டின்ஸ் எழுத முடியும், ரைட்? அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு 8 கொஸ்டின்ஸ் ஷூர் ஷாட் எழுத முடியும். நம்ம விட்ட ஏரியாஸ்லாம் வாட் இஸ் வாட் பாத்துக்கிட்டீங்கன்னா, ரைட்? ஸோ விட்ட ஏரியாஸ் ஏன் வாட் இஸ் வாட் பார்க்க சொல்றேன் அப்படின்னா நல்லா படிக்கலனாலும்
if you can able to answer that question, manage பண்ண முடிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு மார்க் அவங்களால வாங்க முடியும். ரைட்? ஸோ பிளைண்டா என்னன்னு தெரியாம எழுதுறதுக்கு வாட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால 1 மார்க் ஷூர் ஷாட் எழுத முடியும், வாங்க முடியும். And now you'll see question paper discussion. Question paper discussion பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா we have taken April May 2024 question. So April May 2024ல part A பாத்தீங்க அப்படின்னா difference between compiler and interpreter, define the interaction between lexical analyzer and parsers, what are the common programming errors that can occur at different levels, and similarly what is the purpose of LR parsers, define integrated attribute, rules of type checking, 2 strategies of dynamic storage evaluation, role of activation record, process of redundancy, copy propagation. எல்லாமே direct questions தான். பட் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா inappropriate leximus அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கான்செப்ட்ல. ரைட்? அண்ட் சிமிலர்லி வந்து ரோல் ஆஃப் லெக்சிமல் அனலைசர் 8 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே பாருங்க ஸ்பிளிட் கேட்டிருக்காங்க. Describe the language generated by regular expressions. Similarly, DFA expression use பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. Right? That is construction and DFA regular expressions. So split ups கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ஸ்பிளிட் அப்ஸ் கேட்டிருக்காங்க 12th கொஸ்டின். ஸோ கான்டெஸ்ட் ஃப்ரீ கிராமர், இந்த கான்டெஸ்ட் ஃப்ரீ கிராமர்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். அண்ட் சிமிலர்லி இங்க பாத்தீங்கன்னா எரர் ஹேண்ட்லிங் அண்ட் எரர் ரெக்கவரி மெக்கானிசம் 8 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு பேரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா show the following grammar. And similarly, state and explain the algorithm to eliminate left recursion, that is LR method use பண்ணி கேட்டிருக்காங்க 8 marks. இது எல்லாமே ஸ்பிளிட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. And similarly 13th question பாருங்க. 13th questionல வந்து SGTD இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் E ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ரைட், இதுவே 5 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. And S attribute definitions 8 மார்க்ல கேட்டிருக்காங்க. ரைட்? சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுத முடியும். அதனால படிக்கும் போது நல்லா புரிஞ்சு பண்ணீங்க. அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா பி வந்து பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் ட்ரீ, குவாட்ரபிள்ஸ் இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். ரைட்? அண்ட் சிமிலர்லி வந்து அதுக்கு பேரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இந்த இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே நான் கொடுத்திருந்த அந்த 8 மார்க்ஸ்க்கு படிங்க அப்படின்னு சொன்ன ஏரியாஸ் படிச்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். ரைட்? அதனால நான் சொல்ற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம கன்ஃபார்மா படிங்க. அண்ட் 14th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூஸ் இன் தி டிசைன் ஆஃப் கோட் ஜெனரேட்டர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கன்ஃபார்மா கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த தடவை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் சிமிலர்லி அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அலோகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாக் அலோகேஷன் ஆஃப் ஸ்பேசஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் 15th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா what are the induction variable, how do induction variable in loops optimize their computation. And similarly அதுக்கு பேரலா DAG optimization. இந்த DAG optimization வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அண்ட் அதே பாத்தீங்கன்னா DAG திருப்பி இம்ப்ளிமெண்ட் சொல்லி பார்ட் சில கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க்ஸ் அண்ட் as well as 13 மார்க்ஸ். DAG நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே you can able to score around 28 marks easily. And similarly, இதுக்கு பாத்தீங்கன்னா parallel explain steps involved in the construction of predictive parser with suitable example கேட்டிருக்காங்க. அந்த parser concepts எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். And next பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2023 question paper. So இதுல பாத்தீங்க அப்படின்னா part A once again define compiler, what is finite automata, what are the goals of handler, define parse tree. Similarly, what is meant by backpatching, what is meant by type checking, define simple table, what is flow graph, DAG, basic block. 2 mark பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டைரக்ட் क्वेश्चंस தான். ரைட்? சோ 11th क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா phases of compiler, and similarly B வந்து பாத்தீங்க அப்படின்னா role of lexical analyzer கேட்டிருக்காங்க. And 12th question பாத்தீங்க அப்படின்னா design of syntax analyzer. Right? This is very important question. And similarly அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா LR parsing algorithm. And 13th question பாத்தீங்க அப்படின்னா design of predictive translator கேட்டிருக்காங்க. And அதுக்கு பேரலா address code and its implementation full 13 marks கேட்டிருக்காங்க. And 14th question பாத்தீங்க அப்படின்னா runtime storage management,
இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டோரேஜ் அலோகேஷன்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும். அண்ட் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இஷ்யூஸ் இன் டிசைன் ஆஃப் கோட் ஜெனரேட்டர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போன கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் இருந்துச்சு. அண்ட் 15th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் சோர்சஸ் ஆஃப் கோட் ஆப்டிமைசேஷன். அண்ட் அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா டிஏஜி ஆப்டிமைசேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் பார்ட் சி பாத்தீங்க அப்படின்னா கான்டெஸ்ட் ஃப்ரீ கிராமர். இந்த கான்டெஸ்ட் ஃப்ரீ கிராமர் ஷோர் ஷார்ட் நல்லா படிச்சுக்கோங்க. அதுல இருக்க அந்த எல்லா டெக்னிக்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ ஆப்டிமைசேஷன். கண்டிப்பா இந்த கொஸ்டின் நீங்க படிச்சிருக்கணும். ஏன்னா நம்ம யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 4 கான்செப்ட்ஸ் படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ஈஸியா உங்களால டேட்டா ஃப்ளோ ஆப்டிமைசேஷன் எழுத முடியும். ரைட்? ஸோ அண்ட் தி தேர்ட் கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா we are taking நவம்பர் டிசம்பர் 2024. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் term interpreter, write the major task of lexical analyzer, mention the role of parser, error recovery in YAAC, express the construction of syntax tree, source language expression XYZ concept la ketirukanga, differentiate between static and dynamic storage allocation, define flow graph, causes of redundancy, principal source of optimization. And adukku parallel pathina phases of compilation, very important question unit 1 பொறுத்த வரைக்கும். Similarly finite automata கேட்டிருக்காங்க, அதோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. And 12th question பாத்தீங்கன்னா பார்சி ட்ரீ இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டிருக்காங்க. And analytic process and recovery in syntax analysis. This is very important question. And similarly 13th பாத்தீங்கன்னா summarize how to construct syntax tree. And அதுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா behind time checking in intermediate code generation. And 14th ல பாத்தீங்க அப்படின்னா subdivision of runtime memory into code and data, that is storage கேட்டிருக்காங்க, right? Storage organization கேட்டிருக்காங்க. And similarly issues in designing of code generator. And last unitல பாத்தீங்க அப்படின்னா peephole optimization. And similarly DAG. DAG ல அந்த கொஸ்டின் பேப்பரே இல்ல. So DAG is very very important concept. And part 3 பாத்தீங்க அப்படின்னா SDD, syntax directed definition, justify பண்ண சொல்லிருக்காங்க. And similarly அதுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா recent trends in compiler design, right? So இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி கவர் ஆகி லாஸ்ட் 2 கொஸ்டின் பேப்பர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 2-3 யூனிட்ஸ் என்ன கான்செப்ட் படிச்சாலும் அதை ரியல் டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான கான்செப்டா படிங்க. வித் எக்ஸாம்பிள்ஸோட படிச்சு உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரைட்? So today what we have seen is we have seen important questions for this particular subject, compiler design. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.